students, welcome to our YouTube channel. In the video கோச்சிங் சென்டர் போனால் தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அண்ட் தென் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எஸ்எஸ்சி ஆகட்டும், ரயில்வே, பேங்கிங், ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் எப்படி வருவீங்க? ஒன்று நோட்டிஃபிகேஷன் பார்த்து அதில் அதிகமாக வேகன்சிஸ் இருக்குது, ஸோ ஓகே நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்லியோ நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டியூட் தான் பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டியூட் மட்டும் இல்லாமல், இன்ஸ்டியூட் இல்லாமையே உங்களுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த சோர்சஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா. அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண, ஓகேங்களா. பட் உங்களால் இன்ஸ்டியூட் போக முடியல, ஓகேங்களா. ஸோ அது ரீசன் வந்து என்ன வேணா இருக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா ஆர் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் இன்ஸ்டியூட் இல்லை, நீங்கள் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க, அண்ட் தென் உங்களால் ஃபீஸ் பே பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது கூட நீங்கள் இன்ஸ்டியூட் போகாமையே வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டியூட் போய் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஸ்டியூட் போகாமல் வீட்டில் இருந்தே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன சோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டியூட்டோட பர்பஸ் என்ன, ஓகேங்களா. ஸோ ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு அப்படின்னா அந்த கோச்சிங் சென்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எதுக்காக அந்த கோச்சிங் சென்டருக்கு போகிறோம்? ஸோ எக்ஸாமோட அப்டேட்ஸ், ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வருது, ஸோ எப்போ வந்து எக்ஸாம் நடக்குது, அண்ட் தென் ரிசல்ட் எப்போ வருது, ஸோ அதனுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அண்ட் தென் எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அண்ட் தென் அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கணும், அதனுடைய சிலபஸ் என்ன, அதனுடைய கான்செப்ட் எப்படி லேர்ன் பண்ணுறது, இதே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்காக இருந்தால் அதனோட இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அண்ட் தென் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜினா எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு என்னென்ன டாபிக்ஸ் நமக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்கிறதுக்காக, அண்ட் தென் புக்ஸ், ஸோ இன்ஸ்டியூட்லேயே புக் தருவாங்க, இல்லைனா புக் என்ன புக் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அண்ட் தென் டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டியூட்ல கண்டக்ட் பண்ற டெஸ்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு கோச்சிங் சென்டர் நோக்கி போறோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் பர்பஸ். ஓகே, இப்போ இந்த கோச்சிங் சென்டர் போனாதான் ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, ஸோ ஒரு 10 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போ வந்து எல்லார்ட்டையுமே என்ன இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. பட் COVID-19க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, லாக்டவுனில் ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு வந்துச்சு. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே என்ன இருந்தது, ஆன்லைன் கிளாஸுங்கும் போது ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கட்டாயமாக இருந்துச்சுங்களா. ஸோ அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இப்போ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பிஃபோர் வந்து உங்களுக்கு இப்போ இருந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ சோர்சஸ் இல்லை. யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ வீடியோஸ் இருந்திருக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வீடியோஸ்மே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஸோ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அண்ட் தென் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் டெலகிராமில் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா கூட உடனே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. அண்ட் தென் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல்ல என்ன பண்ணுவாங்க, லைவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஆர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறது, அது ஒரு எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே, அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் ஆகட்டும், சிலபஸ், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் தென் எக்ஸாம் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுங்கிற ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. ஸோ காமனாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும், ஸோ அவாய்ட் பண்ணால் நம்மளோட ஸ்கோர் எப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்போ யூடியூப்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நீங்கள் யூடியூப் பார்த்தேவும் நீங்கள் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு இன்ஸ்டியூட் போகிறாங்க அப்படிங்கும் போது ஒரு பிகினர், ஓகேங்களா. ஸோ பிகினர் வந்து ஒரு இன்ஸ்டியூட் போகிறாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன டீச் பண்ணுறாங்களோ, மேக்ஸ் ஆர் ரீசனிங், ஜிஎஸ் ஆகட்டும், என்ன வந்து டீச் பண்ணுறாங்களோ அது ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அண்ட் தென் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் எழுதுனா போதும், நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், போஸ்டிங்ஸ் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கும், ஓகேங்களா. பட் வந்து அந்த மாதிரி வந்து அது வந்து நடக்குமா அப்படின்னா அது
அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்கூல் எக்ஸாமோ காலேஜ் எக்ஸாமோ கிடையாது. ஏன்னா இப்போ ஸ்கூல் ஆர் காலேஜ்லங்கும் போது உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு புக் கொடுத்துருவாங்க. அந்த புக்ல இருந்து டீச்சர் சார்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது கொஷின்ஸுமே இதுல இருந்து தான் வரும், புக்ல இருந்து தான் வரும். பட் நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எஸ்எஸ்சிஓ, ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிசி எது வேணா படிக்கட்டும், படிங்க. உங்களுக்கு இந்த புக்ல இருந்து தான் கொஷின் வரும் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ கான்ஸ்டன்டா இப்போ எஸ்எஸ்சி அப்படின்னா நீங்க ஆப்டிடியூடே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த புக்ல இருந்து தான் கொஷின் வருமா அப்படின்னா அப்படி வந்த புக்குமே இல்லை ஓகேங்களா. நம்ம கான்செப்ட்ஸ் நல்லா லேர்ன் பண்ணிட்டு புக்ஸ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணுவோமே தவிர எக்ஸாம்ல போய் எழுதும் போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ண மாடல்ல கொஷின்ஸ் வருமே தவிர எக்ஸாக்டா அதே நம்பர் அதே ஆன்சர் ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எதுவுமே வரப்போறது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு பாஸ் மார்க்குன்னு சொல்லி ஃபிக்ஸடா ஒரு மார்க் இருக்கும். நீங்க ஒரு 35 எடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடான மார்க் இருக்கும் ஓகேங்களா. பட் இங்க நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு வரும்போது உங்களுக்கு இங்கே நோ ஃபிக்ஸட் கட் ஆஃப். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கட் ஆஃப்மே நீங்க இவ்வளோ எடுத்தா போதும் அப்படின்னு கிடையவே கிடையாது ஓகேங்களா. ஏன்னா நீங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எதை பொறுத்துனா உங்களுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ரயில்வேல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஸோ அந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு, அதுக்கு எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரோட லெவல் என்ன, அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க, அண்ட் தென் செகண்ட் லெவல் எழுதுறீங்க. செகண்ட் லெவலுமே கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் 2 லெவலுமே கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் உங்களோட நேம் வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்திருக்கணும் ஓகேங்களா. மெரிட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ உங்களோட கேட்டகிரி வைஸ் வேகன்சிஸ் இருக்கும் ஓகேங்களா. அதாவது யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ்னு இப்படி கேட்டகிரி வைஸ் வந்து வேகன்சிஸ் இருக்கும். இப்போ உங்களோட கேட்டகிரியில ஒரு 100 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களோட 100 வேகன்சிஸ் இருக்குன்னா நீங்க உங்களோட மார்க் வந்து டாப் 100 இந்த 100 பேர்ல ஓகேங்களா. ஸோ 100 வேகன்சிஸ் தான் இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் 100 மார்க்ல வந்து நீங்க உங்களோட மார்க் வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்பதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு தான் வந்து வேலை ஓகேங்களா. ஸோ அதுதான் மெரிட் லிஸ்ட் ஓகேங்களா. ஸோ உங்களோட கேட்டகிரியில எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அந்த வேகன்சிஸ்க்குள்ள அந்த ரேங்க்ல வந்து உங்க மார்க் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்பதான் உங்களுக்கு வேலை ஓகேவா. நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம சூஸ் பண்றது, ஒரு பிகினரா இருக்கும் போது நம்ம வந்து ஓகே நான் யூடியூப் சேனலே ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கும் போது நீங்க அந்த சேனலை வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு டெமோ பாருங்க. ஒரு 2-3 யூடியூப் சேனலை வந்து பாருங்க. பார்த்துட்டு எந்த சேனல்ல சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு ஈஸியா புரியுது, அண்ட் தென் வந்து கான்செப்ட்ஸுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் கிளியரா இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அந்த ஒரு யூடியூப் சேனலை சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. அந்த ஒரு யூடியூப் சேனலே தான் நீங்க வந்து எல்லா டாபிக்கும் பார்க்கணும். ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே அந்த ஒரு யூடியூப் சேனல் தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ யூடியூப் சேனல் ஆகட்டும் ஆர் சோர்சஸ் ஓகேங்களா. ஸோ அதாவது ரெக்கார்டட் கிளாஸஸ் கூட இருக்கு ஓகேங்களா. ஸோ அது ஆகட்டும் அந்த ஒரு சோர்ஸே தான் இனிஷியலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்குன்னா அப்பதான் வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆவீங்க. இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா இப்போ ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையுமே வந்து டீச்சிங் மெத்தட் வந்து டிஃபர் ஆகும். அதாவது ஒரு சிலர் எப்படி நடத்துவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார்முலா பேஸ்டா நடத்துவாங்க. அண்ட் தென் ஒரு சிலர் வந்து ஃபார்முலா இல்லாம கான்செப்ட் பேஸ் பண்ணி ஷார்ட் ட்ரிக்ஸ் அந்த லாஜிக்ஸா நடத்துவாங்க ஓகேங்களா. இப்போ நீங்க பெர்சன்டேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா பேஸ்ட்ல பார்த்துட்டீங்க அப்படிங்கும் போது அது ஒரு சேனல்ல பார்த்துட்டீங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேற ஒரு சேனல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாக்குறீங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃபார்முலா இல்லாம கான்செப்ட் பேஸ்டா இருக்குன்னா உங்களுக்கு புரியவே புரியாது ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க ஒரே
சேனல்ல பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடுங்கும் போது ஒவ்வொரு டாபிக் இன்னொரு டாபிக்கோட ஒரு டாபிக் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அதை வச்சு இன்னொரு டாபிக் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ நீங்க ரேஷியோல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் ஆகட்டும், மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ், பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க பெர்சன்டேஜ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, கான்செப்ட் வைஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் எப்படி வரும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும். ஸோ இந்த பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்க ஆப்டிடியூட்ங்கும் போது ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு சேனல்ல ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு இனிஷியலா ப்ரிப்பேர் பண்ணும்போது பிகினரா இருக்கும்போது ஒரே சேனல்லே நீங்க எல்லா டாபிக்கும் பார்த்து பேசிக் ஸ்ட்ராங் பண்றது தான் பெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு நான் வந்து பேசிக் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், ஆர் வந்து நான் ஏதோ ஒரு சோர்ஸையே கான்ஸ்டன்ட்டாக, ஓகேங்க, ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆகட்டும், யூடியூப் சேனல் ஆகட்டும், ஒரே ஒரு சோர்ஸையே வந்து நான் ஸ்ட்ராங் பார்த்து நான் வந்து பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் டெஸ்ட் போடணும். ஓகேங்களா? எவ்வளோ மேக்ஸிமம் டெஸ்ட் உங்களால் போட முடியுதோ அவ்வளோ போடணும். அண்ட் தென் நீங்கள் ஆப்பில் தான் போடணும், ஆன்லைன் டெஸ்ட் போடணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுத போறீங்கன்னா சிஸ்டம்ல, கம்ப்யூட்டர்ல தான் எழுத போறீங்க. எஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், ரயில்வே ஆகட்டும், நீங்க ஆன்லைன்ல தான் டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ அதனால ஆன்லைன்லயே இங்கேயுமே டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க அனலிசிஸ் பண்ணும் போது என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியலையோ அதுவும் ஆகட்டும், அது எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் அதிக டைம் எடுக்குது, ஓகேங்களா, லெஸ் தென் 1 minute போட முடியல, ஓகேங்களா, அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு பாருங்க. அதுக்கு நீங்க அந்த கொஸ்டினே எடுத்து ஒரு யூடியூப்ல வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி நிறைய யூடியூப் சேனல் பாருங்க. பார்த்து நீங்க இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து கத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்பதான், ஏன்னா இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கும் போது நம்ம நேம் வந்து மெரிட் லிஸ்ட்ல வரணும். ஸோ காம்படிஷன் அப்படிங்கும் போது இப்போ ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனலை பார்த்து நல்லா ஏதாவது ஒரு சோர்ஸ், ஓகேங்களா, யூடியூப் சேனல் அது இன்ஸ்டியூட் ஒரு சோர்ஸ் பார்த்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் போட்டு நிறைய அனாலிசிஸ் பண்ணுங்க. அனாலிசிஸ் பண்ணும் போது அதுக்கப்புறம் நிறைய சோர்சஸ் யூஸ் பண்ணி நீங்க நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுங்க. நெக்ஸ்ட், நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ஆஸ்பிரண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ்ங்கிற டாபிக் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுல வந்து நார்மல் வேல எப்படி சால்வ் பண்றது அண்ட் தென் கான்செப்ட் பேஸ் பண்ணி ஷார்ட்கட்ஸ்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட போறோம். ஸோ ஷார்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவலுக்கு தான் வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்க வீடியோஸே நீங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சியில அண்ட் ரயில்வே பேஸ் பண்ணி ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஓகேங்களா, ஸோ இது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே டாபிக் வைஸ் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் கண்டினியூஸா அப்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ இப்போ இன்ஸ்டியூட் போகணுமா வேண்டாமா அப்படின்னா இப்போ வந்து அது வந்து நீங்க தான் வந்து டிசைட் பண்ண போறீங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. அதாவது நீங்க வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணும் போது ரெகுலரா ப்ரிப்பேர் பண்றீங்களா, அதாவது டெய்லியுமே கான்செப்ட் வீடியோஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆப்ல வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் போடுறீங்களா அப்படின்னு பாருங்க. ஆப் அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ அதுக்குன்னே தனியா போடுறேன். நம்ம டெஸ்ட் வந்து என்னென்ன ஆப்ல போடலாம், ஓகேங்களா, ஸோ ஃப்ரீயாவே என்னென்ன ஆப் நமக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் தென் நம்ம பே பண்ணி என்ன ஆப்லாம் வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி தனியாவே டீடைல்டா ஒரு வீடியோ போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது டெய்லியும் வந்து ரெகுலரா கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட் போடுறீங்க அண்ட் தென் அதை கரெக்டா அனலிசிஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டியூட் போக வேண்டிய எந்த நீடுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்க இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணிடலாம், ஃபுல் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். பட் இர்ரெகுலரா இருக்கீங்க, ஓகேங்களா, அதாவது ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு கேப் விழுது, ஒரு ஒன் வீக் ஆகட்டும், 2-3 டேஸ் கேப் விழுது, அப்புறம் திரும்ப ப்ரிப்பேர் பண்றீங்க, ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து ஒரு இர்ரெகுலரா டெஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிங்கும் போது நீங்க என்ன ஆகும், உங்களுக்கு வந்து நீங்க ப்ராப்பரா வந்து நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணல, அதாவது நீங்க உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், டெஸ்ட் கரெக்டா வந்து கைட் பண்ணிட்டே இருக்கணும், மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க இன்ஸ்டியூட் போகிறது தான் பெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
ஸோ ஹவு டு சூஸ் பெஸ்ட் இன்ஸ்டியூட் ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டியூட் கோச்சிங் சென்டர் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படி சூஸ் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு அந்த சென்டரில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா. அண்ட் தென் ப்ராப்பராக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும், ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கணும் ஓகேங்களா. அண்ட் தென் அவங்க வந்து உங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து இவ்வளோதான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலுமே எக்ஸாமுக்கு முன்னே வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனோ அது ஒரு ஆன்சர் கீ வருது, ரிசல்ட் வருது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல, உங்களோட மார்க் வரல அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் டல் ஆவீங்க. அப்போ ஒரு 1 வீக் ஆர் 10 days வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன்ல கேப் விடும். அது என்ன ஆகும், நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாமை வந்து பாதிக்குமா. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காம உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக உங்களை வந்து அந்த எக்ஸாம் நோக்கி கொண்டு போறாங்களா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தேவை ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதெல்லாமே பாருங்க, ஒரு இன்ஸ்டியூட்னா இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி அந்த இன்ஸ்டியூட்ல படிச்ச சீனியர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த சீனியர்ஸ்ட இது விசாரிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கு, இதெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுல இருந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க ரெகுலரா நான் படிப்பேன், வீட்ல இருந்தே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸே இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த சோர்சஸ் எல்லாம் இருக்கு, டெலகிராம் சேனல்ஸ் இருக்கு ஓகேங்களா. டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ப்ராக்டிஸ் செட் ஆகட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் வீட்ல இருந்தே சோர்சஸ் இருக்கு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. இல்ல ரெகுலரா என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா அண்ட் தென் நீங்க வந்து இன்ஸ்டியூட் போய் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் தென் வந்து நீங்க எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையுமே அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்காக மட்டும் இல்லை, எக்ஸாம் ஹாலுமே ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் ஹாலோட அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்குமே நீங்க ப்ரிப்பேர் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இனிஷியலா என்னென்னலாம் எக்ஸாம்க்கு எடுத்துட்டு போகணும், அட்மிட் கார்டு, ஃபோட்டோ அண்ட் தென் ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும், அங்கே ஹாலில் எப்படி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த அட்மாஸ்பியருக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதனால நீங்கள் இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் 1 year ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து நான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது அந்த அட்மாஸ்பியர் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்திருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அங்கே ஏதோ ஒரு நர்வஸ் ஆகிட்டு ஸோ அது வந்து உங்களுக்கு அது வந்து சொதப்பி விட வந்து சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால எக்ஸாம் வந்து இப்போ இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே அப்ளை பண்ணி எழுதுங்க ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.